ஹதீஸ் ஒன்று இருக்கு, உங்களில் சிறந்தவர் யார் எனில் திருக்குரானை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும். அதன் அடிப்படையில் நம்மளுக்கு திருக்குரானை ஓதியும் அதன் விளக்குறையும் வழங்கிய சகோதரர் அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவாங்க. ஆமீன். அடுத்தது யார் பேசுறான்னு முதலே சொல்லிட்டோம், பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ சகோதரர் பரஹான் அவர்களை கிடைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களில் அல்வராகிய அல்லாஹ் அன்பும் அருளும் நம் அனைவரும் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, தமிழ்நாடு முஸ்லிம் அசோசியேஷன் குவைத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். டிஎம்ஏ நடத்துகின்ற நிகழ்வு எப்போதும் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். அதுபோன்றுதான் தீனுல் இஸ்லாத்தை நமது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் டிஎம்ஏ குவைத்தில் செயல்பட்டு வருகின்றது. இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் பேசுகின்ற நானும் சமுதாயத்தில் அழகிய முன்மாதிரியாக ஒரு சிறந்த ஆளுமையாக மிளர வேண்டும், அதனின் ஊடாக அல்லாஹ்வின் திருவிருப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் டிஎம்ஏ இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இம்மையை விட மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும், இதுவே நமது இலக்கு. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் அனைவரும் இந்த இஸ்லாத்தை மேல் நோக்க செய்ய அதற்கான நடைமுறை தான் டிஎம்ஏ. நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அருள்மறையின் கேள்வியுடன் இந்த நிகழ்வு தொடங்கியுள்ளது. இது ஒரு சுய மதிப்பீட்டிற்கான கேள்வி. நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நமக்குள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறான சுய மதிப்பீடு நிகழ்வு தான் இந்த சிறப்பு கூட்டம். இன்ஷா அல்லாஹ் நிகழ்வில் இறுதி வரை அமைதி காத்து அமர்ந்து ஈர் உலகிலும் பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.